மாருதி சுசுகியோட கார்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்துக்கு வருது ஃபியூல் எஃபிஷியன்சி தான். பட் அதே ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நார்ம்ஸ் மாருதி சுசுகி நிறுவனத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கார்கள்ல இருந்து வெளிவர எமிஷனை கம்மி பண்றதுக்காக கேஃபே நார்ம்ஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதாவது கார்பரேட் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்களுடைய ஃபியூல் எக்கனாமியை அதிகப்படுத்துறது மூலமா ஒட்டுமொத்தமா கார்கள் எமிட் பண்ற கார்பன் டை ஆக்சைடோட லெவல்ஸ் குறையும் அப்படிங்கிறது தான் இந்த கேஃபே நார்ம்ஸோட உள்நோக்கமாகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2011ஆம் ஆண்டு இந்த பாலிசியை ஃபார்முலேட் பண்ணாங்க. 2015ஆம் ஆண்டு லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ணி 2017ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. கேஃபே 2 நார்ம்ஸ் 2022ஆம் ஆண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது இன்னுமே ஸ்ட்ரிக்டான டார்கெட்டோட கொடுக்கப்பட்டது. 2017ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட கேஃபே ஃபேஸ் 1 நார்ம்ஸ் படி ஒவ்வொரு கார் நிறுவனத்துக்கும் 130 கிராம் பர் கிலோமீட்டர் கார்பன் டை ஆக்சைடு அலௌட் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஒரு கார் நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க கிட்ட பல்வேறு விதமான கார்கள் இருக்கும். என்ட்ரி லெவல் கார்கள் தொடங்கி பெரிய சைஸ் எஸ்யூவிஸ் வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு விதமான ஃபியூல் எஃபிஷியன்சியோட ரன் ஆகும். அந்த அனைத்து கார்களும் எமிட் பண்ற ஆவரேஜ் கார்பன் டை ஆக்சைடு 130 கிராம் தான் இருக்கணும் பர் கிலோமீட்டர் ஈச் கார் ரன் ஆகும் போது. 2022ஆம் ஆண்டு கேஃபே ஃபேஸ் 2 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட போது இந்த 130 கிராம்ல இருந்து 113 கிராமா மாத்தினாங்க. 2030ஆம் ஆண்டு இப்போ கேஃபே 3 நார்ம்ஸும் வரப்போகுது. இதுல மாருதி சுசுகி நிறுவனத்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தலாம். ஒவ்வொரு காரும் எவ்வளவு கிராம்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணும் அப்படிங்கறத அந்த காருடைய வெயிட்டை வச்சு நிர்ணயிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஸ்மால் ஹேட்ச்பேக் 900 கிலோஸ்ல இருந்து 1000 கிலோ வரைக்கும் இருக்கும். அப்ராக்சிமேட்டா 95 கிராம்ஸ் பர் கிலோமீட்டர் இந்த கார்கள் CO2 எமிட் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பெரிய எஸ்யூவி கிட்டத்தட்ட 2 டன் எடை உள்ள எஸ்யூவிகளுக்கு 140 இருந்து 150 கிராம் பர் கிலோமீட்டருக்கு CO2 எமிட் பண்ணலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி லெவல் கார்கள்ல இந்த எமிஷனை ஃபாலோ பண்றதுக்கு எக்கச்சக்கமான லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கும். இதன் காரணமா என்ட்ரி லெவல் கார்களுடைய விலை அதிகமாகுது. மற்ற கார்களை போல காஸ்ட்லியா விற்பனை செய்ய முடியாத காரணத்தினால மாருதி சுசுகியோட சேல்ஸ் வால்யூம் கம்மியாயிட்டே போகுது. மேலும் மாருதி சுசுகி நிறுவனம் அவங்க தரப்புல இருந்து எமிஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த நார்ம்ஸ் அதிக எமிஷனை என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆல்டோ K10 ப்ரொடியூஸ் பண்ற எமிஷன் ஃபார்ச்சுனர் போன்ற கார்கள் ப்ரொடியூஸ் பண்ற எமிஷனை விட கம்மியாகும். பட் இந்த நார்ம்ஸ் ஃபார்ச்சுனர் மாதிரி கார்கள் அதிக வெயிட்ல இருக்கிறதுனால ரிலாக்ஸேஷன் கொடுக்கறாங்க. மேலும் பிரீமியம் கார்ஸ் ஹை பட்ஜெட்ல இருக்கிறதுனால அவங்களால எமிஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காகவே தனி டெக்னாலஜிஸை இன்க்ளூட் பண்ண முடியும். காஸ்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் மாருதி சுசுகி மாதிரி என்ட்ரி லெவல் கார்ஸ்ல இது மாதிரி ஸ்ட்ரிக்டான எமிஷன்ஸை இன்னுமே 2030ஆம் ஆண்டு கேஃபே ஃபேஸ் 3ல கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்ட்ரி லெவல் கார்கள் அப்படிங்கிற கான்செப்டே இல்லாம போகும். இதன் காரணமா பட்ஜெட் பையர்ஸ் கார் வாங்க முடியாத நிலைமை கூட ஏற்படும் அப்படின்னு கன்சர்ன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. சோ பெரிய எஸ்யூவிஸ் வெயிட்டை பேஸ் பண்ணி CO2 எமிஷனை அலோவ் பண்றதுனால இந்த கேஃபே நார்ம்ஸை மீட் பண்றாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மஹிந்திரா, டாடா போன்ற நிறுவனங்கள் எலக்ட்ரிக் கார்கள் நிறைய ப்ரொடியூஸ் பண்றதுனால அவங்களுக்கு பேலன்ஸ் அவுட் ஆயிடுது. மாருதி சுசுகி நிறுவனத்துக்கு அகைன் இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. அவங்களுடைய போர்ட்போலியோல பெருசா எலக்ட்ரிக் கார்கள் இல்ல. இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மாருதி சுசுகியோட என்ட்ரி லெவல் கார்கள் ஒன்னு விலை அதிகமாயிட்டே இருக்கு, இன்னொன்னு விற்பனையிலே இல்லாம போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. இது இன்னைக்கு விற்பனை ஆகிற சேல்ஸ் டேட்டாலையும் ரெஃப்ளெக்ட் ஆகுது. இந்தியால நம்பர் 1 பொசிஷன்ல விற்பனை ஆயிட்டு இருந்த ஆல்டோ போன்ற கார்கள் இன்னைக்கு 25வது இடத்துல கூட தக்க வைக்க முடியல. அந்த அளவுக்கு மக்கள் அதிக விலை கொடுத்து என்ட்ரி லெவல் கார்களை வாங்க தயாரா இல்ல. சோ மாருதி சுசுகி கம்ப்ளீட்டா அகைன்ஸ்டா இருக்கிற இந்த கேஃபே நார்ம்ஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.